அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா குறித்து அவதூறாக பேசிய குடியாத்தம் குமரனை உடனடியாக கைது செய்ய கோரி அவரது வீட்டை கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். புரட்சி தலைவி அம்மாவுக்கு எல்லாமுமாக இருந்து கண்ணை இமை காப்பது போல புரட்சி தாய் சின்னம்மா காத்து வந்த தனக்கு பிறகும் 100 ஆண்டுகளுக்கு அஇஅதிமுக ஆட்சியில் இருக்க வேண்டும் என்ற அம்மாவின் ஆசையை நிறைவேற்ற அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா குறித்து எந்த ஒரு தகுதியும் தராதரமும் இல்லாத திமுக முன்னாள் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் குடியாத்தம் குமரன் அவதூறாக பேசியிருப்பது கோடிக்கணக்கான அஇஅதிமுக தொண்டர்களை கொந்தளிக்க செய்துள்ளது. குடியாத்தம் குமரன் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி டிஜிபியிடம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் தமிழகம் முழுவதும் கழக நிர்வாகிகள் தொடர்ந்து புகார் அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் குமரனை கைது செய்ய வலியுறுத்தி குடியாத்தத்தில் உள்ள அவரது வீட்டை செங்கல்பட்டு மாவட்ட கழக நிர்வாகிகள் பெண்கள் உட்பட ஏராளமானோர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். பெண் என்றும் பாராமல் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மாவை அவதூறாக பேசிய குமரன் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என கோரி முழக்கங்களை எழுப்பினர். மேலும் குடியாத்தம் குமரனை கைது செய்ய கோரி வீட்டின் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதுகாப்பு கொடுக்குறீங்க நீங்க ஒரு பெண்மணி ஒரு பெண்ணுன்னு தெரியாம ஒரு பெண்ணு அவங்க வீட்லேயும் அவங்கள பெற்றது ஒரு அம்மா தானே. அவர் அவளை இழிவாக பேசியிருக்காரு. அதுக்கு நாங்கள் எல்லா இடத்துலையும் பெடிஷன் கொடுத்துருக்கோம். இதுவரை அவருக்கு மேலே என் ஆக்ஷன் எடுக்கல, அரெஸ்ட் பண்ணல. ஒரு பெண் சிங்கத்தை மூணு முதலமைச்சரை உருவாக்கின சிங்கத்தை என் தமிழ்நாட்டு சின்னம்மா தாயே நீ கேவலமா பேசுறது தப்பு. நீ அப்பா அம்மா கூட பொறுக்கலையா? நீ அக்கா தங்கச்சி கூட பொறுக்கலையா? நீ எப்பதான் என் வீட்டு பெண்மணியை பேசுவ? சின்னம்மா புரட்சி தாய் சின்னம்மா குடிகார குமரா வெளியே வாடா. குடிகார குமரா வெளியே வாடா. குடிகார குமரா வெளியே வாடா. கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா குறித்து அவதூறாக பேசிய குடியாத்தம் குமரன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிஜிபி அலுவலகம், மாவட்ட எஸ்பி அலுவலகங்களில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை காலம் தாழ்த்தி வருவதாக குற்றம் சாட்டிய கழக நிர்வாகிகள் உடனடியாக குமரனை கைது செய்யாவிட்டால் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை விளம்பர திமுக உடைய செய்தி தொடர்பாளர் குடியாத்த குமரன் அவர்கள் ரொம்ப கேவலமா பேசியிருக்காரு. அதை வன்மையா கண்டிச்சு இன்னைக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறக்காண்டி நாங்க குடியாத்தத்துக்கு வந்திருக்கோம் செங்கல்பட்டுல இருந்து. அவர் என்ன தகுதி இருக்கு சின்னம்மாவை பேசுறதுக்கு? சின்னம்மாங்கிறவரு பலருக்கு வாழ்வளித்த வரம். அப்படிப்பட்ட வரத்தை அவங்க ஒரு பெண்ணா பெண் சிங்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல 3 தடவை 3 முதலமைச்சரை உருவாக்கிய பெருமை சின்னம்மாவுக்கு மட்டும் உண்டு. அந்த மாதிரியே பெரிய புகழ் வாய்ந்த ஒரு பெண் சிங்கத்தை இழிவாவும் கேவலமா பேசுறதுக்கு இவருக்கு என்ன யோக்கியது இருக்கு? இவர் யாரு? இவருக்கு பேசுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இவருக்கு யாருக்கு அந்த தைரியம் கொடுத்தது? அவரை நம்ம போன் பண்ணி கேட்டா நான் மேலிடத்துல இருந்து எனக்கு பேச சொன்னாங்கன்றாங்க. மேலிடம் யாருங்க? ஏன் சின்னம்மா பேச சொல்லியிருக்காருன்னா டிஎம்கே என்ற கட்சியே இருக்காது. அந்த அளவுக்கு வலிமையான அதிமுக உருவாகும். அந்த ஒரு பயத்தினாலதான் சின்னம்மாவை இழிவுபடுத்துறதுக்காண்டி இந்த கைக்கூலிகளை எல்லாம் வச்சு இழிவுபடுத்தி பேச சொல்லியிருக்காரு. உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் மறுபடியும் மாவட்டம் தோறும் முற்றுகை போராட்டம், மறியல் எல்லாம் நடக்கும்.